பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற இளைஞர். கழுத்தில் காலை வைத்து அழுத்தி துடிக்க துடிக்க கொன்ற பாலியல் சைக்கோ. பெண்ணை கொடூரமாக கொன்றுவிட்டு நல்லவன் போல ஆக்டிங். கபட நாடகம் பலிக்காமல் போனது ஏன்? கொடூரன் சிக்கியது எப்படி? 11 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு என்ன? ஆம்புலன்ஸுக்கு இளைஞர் ஒருத்தர் அறக்க பறக்க போன் பண்ணி இருக்கார். சார், சிவகங்கை சாக்கோட்டை பக்கத்துல உள்ள கண்மாயில பெண் ஒருத்தங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்கன்னு தகவல் சொல்லி இருக்கார். அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க 108 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கண்மாயில இருந்த பெண்ணை மீட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த பெண்ணை பரிசோதிச்சு பார்த்த டாக்டர்கள் அவங்க ஏற்கனவே உயிரிழந்துட்டாங்கன்னு, அந்த பொண்ணை யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சு கழுத்து பகுதியில கால்களை வச்சு அழுத்தி கொண்டு இருக்கிறதா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் மீட்கப்பட்ட ஏரியாவுல போய் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. ஆனா எந்த தகவலுமே கிடைக்கல. அடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு தேடி இருக்காங்க. அதுல 28 வயசான இளைஞர் அரவிந்தோட செல்போன் நம்பர்ல இருந்துதான் கால் வந்திருக்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அவரை நேர்ல கூப்பிட்டு விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ சிறுநீர் கழிக்கிறதுக்காக அந்த கண்மாய் பக்கம் போனப்பதான் சார் அந்த பெண் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்தேன். உடனடியா 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு அவ்வளவுதான் சார் தெரியும்னு சொல்லி இருக்கான். அவன் பேச்சுல தடுமாற்றமும் பொய்யும் இருந்ததை கவனிச்ச போலீஸ் அவனை சந்தேக லிஸ்ட்ல வச்சு ஸ்டேஷன்லேயே கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி இருக்காங்க. திரும்பவும் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தை சுத்தி சிசிடிவி கேமரா ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி இருக்காங்க. அப்போ அங்க உள்ள ஒரு சிசிடிவி கேமராவில் அந்த பெண்ணை ஒருத்தன் அடிச்சு மிதிச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. நல்லா உன்னிப்பா கவனிச்சு பார்த்தப்போதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, ஆம்புலன்ஸ்க்கு அக்கறையா போன் பண்ணி தகவல் சொன்ன அரவிந்த் தான் அப்படிங்கிறது. அடுத்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடைய கட்டின காவலர்கள் அரவிந்த தனி கவனிப்பு கவனிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. புதுக்கோட்டை 10 வயல் கிராமம் தான் அரவிந்துக்கு சொந்த ஊர். எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்த அரவிந்த் வேலை விஷயமா சிவகங்கை சாக்கோட்டையில உள்ள சிறுகனா வயலுக்கு போயிருக்கான். அப்படி அங்க போனவன் வேலையை முடிச்சுட்டு பைக்ல சொந்த ஊரு திரும்பிட்டு இருந்திருக்கான். அப்போ சிறுகனா வயல் பஸ் ஸ்டாண்ட்ல அதே கிராமத்தை சேர்ந்த வடிவுக்கலைங்கிற பெண் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பஸ்ஸே வரல. அந்த நேரத்துல அந்த வழியா பைக்ல வந்த அரவிந்த் கிட்ட வடிவுக்கலை லிப்ட் கேட்க அவனும் வடிவுக்கலைய அவங்க சொன்ன இடத்துல விட்டு இருக்கான். அதுக்கு பிறகு அதே வழியா போன அரவிந்த் வடிவுக்கலை நின்னுட்டு இருந்ததை பார்த்து மீண்டும் பேச்சு கொடுத்ததோட உங்க ஊர் வழியா தான் போறேன், உங்களை அங்க இறக்கி விட்டுறேன்னு சொல்லவே வடிவுக்கலையும் அவன் கூட பைக்கில் ஏறி போயிருக்காங்க. அப்போ மது போதையில இருந்த அரவிந்துக்கு காம வெறி தலைக்கு ஏறி இருக்கு. அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியாவுல ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்திருக்கு. இதுதான் சரியான சான்ஸ்னு நினைச்ச அரவிந்த் வடிவுக்கலையை கீழே தள்ளி அடிச்சு உதச்சு மறைவான இடத்துக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிருக்கான். அங்க வச்சு வடிவுக்கலையை பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி பண்ணியிருக்கான். வடிவுக்கலை அதுக்கு ஒத்துக்காம அரவிந்த் கூட மல்லு கட்டி தன்னால முடிஞ்ச அளவுக்கு தற்காத்திருக்காங்க. ஆனா நிதானத்துல இல்லாத அரவிந்த் தன்னோட கால்ல வடிவுக்கலையோட கழுத்தை மிதிச்சு அவங்கள மயக்கமடைய வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம தன்னோட வக்கர புத்தியை காட்டி சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கான். அதுக்கு பிறகு மூச்சு பேச்சு இல்லாம இருந்த வடிவுக்கலைய அங்க இருந்த கண்மாயில தூக்கிட்டு போய் போட்டுட்டு நல்லவன் போல 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஒரு பெண் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறதா தகவல் சொல்லி இருக்கான். விசாரணையில இது எல்லாம் தெரிய வரவே அரவிந்த அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ். இந்த சம்பவம் நடந்தது 2014 ஜனவரி 15ஆம் தேதி. மகளிர் விரைவு நீதிமன்றத்துல நடந்து வந்த இந்த கேஸ்ல குற்றவாளி அரவிந்துக்கு 11 வருஷம் கழிச்சு ஆயுள் தண்டனை விதிச்சு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு.